தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளை அகற்ற வேண்டும். தேர்தல் ஆணைய அறிவிப்புப்படி சிக்கிம், அசாம் தவிர எந்த மாநில கட்சிகளும் யானையை கொடியில் பயன்படுத்த முடியாது. மேலும் யானையை எந்த வடிவிலும் கொடியிலோ சின்னமாகவோ பயன்படுத்த முடியாது என்று பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆனந்தன் வலியுறுத்தியுள்ளார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தனது கட்சி கொடியை விஜய் இன்று அறிமுகம் செய்து வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் சிவப்பு, மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்திலும் வாகைப்பூ, இரட்டை யானைகள், 28 நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் 23 நட்சத்திரங்கள் பச்சை நிறமாகவும் 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் கட்சி கொடி அறிமுகம் செய்து வைத்த அதே நாளில் சர்ச்சை வெடித்துள்ளது. தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னமாக யானை உள்ளது. தங்களின் கட்சி சின்னத்தை விஜய் பயன்படுத்தி இருப்பதாக கூறி அக்கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தங்களின் சின்னமான யானை படத்தை பயன்படுத்துவது தேர்தல் விதியின்படி தவறானது. உடனடியாக விஜய் கட்சியின் கொடியில் உள்ள யானை படத்தை நீக்க வேண்டும் என்றும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இல்லையென்றால் தேர்தல் ஆணையத்திடம் இது தொடர்பாக புகார் மனுவும் வழக்கும் தொடங்கப்படும் என பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. 2026 தேர்தலை மனதில் வைத்து தொடர்ந்து முனைப்பு காட்டி வரும் விஜய்க்கு கொடி தொடர்பாக விடுத்துள்ள சர்ச்சை பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கட்சி கொடியில் உள்ள யானை சின்னத்தை தாவேகா நீக்குமா அல்லது வழக்கை எதிர்கொண்டு யானை சின்னத்தை தக்க வைக்குமா என கேள்வி எழுந்துள்ளது. இந்த கட்சியினுடைய கொடியை வடிவமைக்கும் போது இது சம்பந்தமாக அவர்கள் இந்த சட்டம் அவர்களுக்கு கவனத்திற்கு வந்திருக்காது என்பது தெரிய வருவதனால் எங்களுடைய கட்சி தலைமை, மத்திய தலைமை அந்த கட்சியுடைய தலைமையுடன் நேரடியாக தொடர்பு சொல்ல வைக்க சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நேரடியாக அவருடைய மேனேஜர் வெங்கட் என்பவரை தொடர்பு கொண்டோம். இது சம்பந்தமாக அந்த சட்ட விளக்கங்களையும் அதற்கான ஆவணங்களையும் அந்த சட்டத்துடைய நகல்களையும் அனுப்பியுள்ளோம். அவர்கள் இது சம்பந்தமாக பரிசீலித்து முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அது நல்ல முடிவாக இருக்கும். கட்சிகளுக்குள்ள ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து வந்து விடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய மத்திய தலைமை அவர்களுக்கு நேரடியாக இந்த தகவலை தெரிவித்து இந்த சட்ட நகல்களை வழங்குமாறு எங்களுக்கு கூறினார்கள். அதன் பிரகாரம் வழங்கி இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.